ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எதையெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம நினைப்போம். அது அடுத்தடுத்த இதில் நம்ம யோசிக்கிறப்ப தான் அதில் என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே எங்கள் அப்பா சொன்னார், இது மாதிரிலாம் நீ சொல்கிறம்மா எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஏன்னா நம்ம வேணான்னு நம்ம ஒருத்தவங்களை வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எது செஞ்சாலும் நமக்கு தவறான ஒரு விஷயமாக தான் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதையெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிறோன்னே, ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. நான் என்னால் வந்து இதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் ஒன்றும் சொல்கிற மாதிரி நிலமையில இல்லை. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, புரியறதும் கிடையாது. அவங்க அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறதும் கிடையாது. இது மாதிரி நிலமையில நம்ம யாரையும் வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம தான் யோசிக்கிறோம் அப்படின்னோடனே, சரி விடுமா, அதெல்லாம் நம்ம எதுவும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாமா, விடுமா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களையெல்லாம் வந்து நம்ம வேணும் வேண்டான்னு நம்ம சொல்கிறதுக்கு தகுந்த ஒரு காரணங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. எனக்கு இதுக்கு மேலே எதை வந்து அவங்கள்ட்ட பேசணுங்கிற அவசியம் கிடையாதுப்பா அப்படின்னோடனே, அவசியம் இல்லைனா நீ சொல்லாதம்மா. அவங்களுக்கு அவசியமான விஷயங்களில் நீ வந்து எதையாக இருந்தாலும் ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் நமக்கு. முடிஞ்ச அளவுக்கு உன்னால் எதெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து மாற்றிக்கிறதுக்கு பார்த்துக்க. மாற்றிக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து கை கொடுக்கும். இல்லைன்னா அதெல்லாம் சரியாக வராது நம்மளுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நம்மளால் இதுக்கு மேலே வந்து எதையும் வந்து அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இனிமேலும் வந்து மாற்றிக்காமல் வந்து அவங்கவுங்களுக்கு வேண்டிய விஷயங்களை அவங்கவுங்க வாழ்க்கையில் போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கடுத்தது நான் எதுவும் சொல்லலைப்பா, நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் வந்து மாற்றிக்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இதையெல்லாம் நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதெல்லாம் எனக்கு சரியாக வராத விஷயங்களாக தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரி தான். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையானதில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அவங்கள ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்த்ததுனால ஏதாச்சும் கிடைக்க போதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்களை நம்ம எதிர்பார்க்குறோன்னா அதில் அவங்க வந்து சரியாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த விஷயத்தில் நம்ம வந்து அவங்களையெல்லாம் வந்து சரி பண்ண முடியும். இல்லாட்டினா அவங்களெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. உனக்கே தெரியும், தெரியாமல் கிடையாது. எனக்கு இதுக்கு மேலே எந்த இதுலேயுமே நம்மளால் வந்து சரியாக வந்து செய்ய முடியுதா செய்ய முடியலையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து யூகிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்டெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஏன் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா எந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட வந்து எது மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு தான் வேணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். நீங்கள் ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க. எனக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயத்த வந்து நம்ம சகிச்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது வேணும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே தவிர அதை விட்டுட்டு நான் எதையும் வந்து வேண்டாம்லாம் நான் யோசிக்கலப்பா அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம எதையும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. பார்த்துக்குவோம். ஒரு சில விஷயங்களை